விட்றாரு விட்றாரு இல்லை நிமிந்து வடை போச்சு. திருப்பி விட அந்த மீன் திருப்பி கேட்க பாருங்க. மொத்தமே ஒரே ஒரு திருக்கு அதில் சாலை வருகிறது. புளியஞ்சாலை புளியஞ்சாலை. என்ன துணி இருக்கா? ஐயா மேலே கத்திரில இழுத்து அப்போ மக்கள் சம்பவம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு புது வகையான தொழிலை செய்ய போகிறோம். மீன் பிடிக்குமா மீன் பிடிக்காதா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நானே எதிர்பார்க்குறேன். வள்ளந்தள்ளி ஏரியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 மைல் ட்ராவல் இருக்கும். போய் இறைய பிடிக்கணும். இறைய பிடிச்சதுக்கு அப்புறமா பெரிய பெரிய மீனை வந்து பிடிப்போம். ஒருத்தர் இருந்து பார்ப்போம். நேரம் வெளுத்து வருது பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா பலான்னு வெளுத்துரும். சரியாக இப்போ மணி 5:15 ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ட்ராவல் இருக்குது. இதை முடித்ததுக்கு பிறகு இறை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இறை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் பெரிய மீனை பிடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மைல் ட்ராவல் ஆகி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 9 மைல் கிட்டே இருக்குது. இது கடலுக்கு உள்ளே இருக்கிற பக்கம் மக்களே. சூரிய பகவான் அங்கே தானே வருவார். அதனால் அங்கே முதல்ல வெளிச்சம் வந்திருக்கு. இது ஆப்போசிட் பக்கம். இது சந்திர பகவான் இருக்கிற பக்கம். இது கரை பக்கம். கிழக்கில் தானே உதிக்கும். அதனால் இதுதான் கிழக்கு பக்கம். நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோமா. இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கனவா மீனை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. நாம் வந்து
பாறை பண்டாரி இந்த மாதிரி மீன்களை பிடிக்கிறோம்ல, இவங்க வந்து கனவா மீனை வந்து பிடிப்பாங்க. கச்சனை கீழே விடு. மக்களே பொடிச்ச மட்டும் எடுத்து போடு. அதான் போட சின்ன மட்டும் போட, அதை மட்டும் போடு. அப்படி மட்டும் போட, அவ்வளோதான். பிடிச்சிருவாங்க போதும். அவ்வளோதான் அவ்வளோதான், ரெண்டு மட்டும் குத்தி உயிரோட அவ்வளோதான். Sale. அவ்வளோத்தையும் முடிச்சு அடிக்கிறேன். போடு, தண்ணியில் போடு, நம்ம போட்டு தண்ணியில் போட்டு அடி 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 கயிறு அடிச்சிடும்.
கடலுக்கு கொண்டு வந்த 1000 தூண்டில 800 தூண்டிக்கு தான் நமக்கு இறை கிடச்சிது. அந்த 800 தூண்டியையும் கடலுக்கு கீழே தாத்து வச்சுட்டோம். இனி இந்த கைத்தை போட்ட இடத்துல இருந்து போட்டோம்ல முத தொடக்கம் முத தலைப்பு, அந்த தலைப்பை தேடி ஓடுறோம். அங்கேருந்து அப்படியே எப்படி போட்டிருந்தோமோ அப்படியே கைத்தை வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். இப்போ 1.5 மணி நேரம் போன உடனே கைத்து தலைப்பை பிடிச்சி வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். ஒரு மீனாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெள்ளத்தில் உள்ள வேலையெல்லாம் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த இடத்துல போகிறதுக்குள்ளே இதெல்லாம் கழுவி எடுத்து நீட்டாக ஆக்கிடுவாங்க. போன உடனே கைத்தை பிடிச்சி வாங்க வேண்டியதான் மக்களே. இங்கே பாருங்க, ஒரு கப்பல் போகுது பாருங்க. அப்போ மக்களே என்னன்னா, ஒரு நம்ம ஊரை சேர்ந்த ஒரு வல்லம் வந்து கயிறு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்மள்ட்ட ஒரு 200 தூண்டில் மிச்சம் இருக்குல்ல, இந்த இருக்குது பாருங்க. இந்த 200 தூண்டிலுக்கு இறை குறையா இருந்துன்னு சொன்னேன்ல, அவங்கக்கிட்ட இந்த நம்ம ஈல் பீஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம வீடியோக்களில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஈல் பீஸ் நான் சொல்லுவேன் 5 ஆளை பாம்பு, அதை வந்துட்டு இறைக்கு வெட்டி விடுறதுக்காக வாங்க போகிறோம். பார்த்தீங்கல்ல 5 ஆளை, அதைத்தான் வெட்டி இறையா வந்து குத்தி விடுவோம். முதல்ல கைத்தை வாங்குவோம், இலக்கண கைத்தை வாங்குவோம். ஏதாவது மீன் பிடிச்சி, குறிப்பாக ஒரு சில இடத்துல வந்து மீன் வரும். அந்த இடத்துல மீன் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா திரும்ப அந்த கைத்தை வந்து அதில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களை ஒரு வள்ளத்தில் இறைய வாங்கிட்டோம், இன்னொரு வள்ளத்தில் இறை வாங்க போகிறோம். அப்போ மக்களை ஆரம்பிக்கலாமா? தொட்டா போய் வந்துருச்சு, இதை பிடிச்சி வாங்க போகிறோம். ஒரு சுமாரான நீரோட்டை இருக்கு மக்களே. இறக்கி விடு. முதல் மீனாக அஞ்சாலை வருகிறது. புளியஞ்சாலை. அவசர மச்சான், மூக்குல விட்றாய் நிமிந்து தான் இருக்கி. மூக்குல கை போடு, பயப்படாத. ஐயா மண்டைக்கு ஒரு ஆள் பிடி மச்சான், 2 கையில போடு. இழுவே நிமித்து மண்டுக்கு நிமித்து. நிமிந்து தான் வச்சிருக்குது, நிமித்திட்டு மக்களே. திருக்கையில ஒரு முள் இருக்கும்போது பார்த்துருக்கீங்க, இங்க பாருங்க, ஒரு திருக்கையில எத்தனை முள் இருக்கு பாருங்க. மாடி 1 2 3 4. சம்பவம் என்னன்னா,
திருக்க முள்ள டேஞ்சரான விஷயம் தான். ஆனால் போட்டு வச்சோம்னா நம்ம நடக்கும்போது உயிரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், காலை அடித்து முறிச்சு நம்ம கை காலில் குத்திடும். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க பொய்யா சொல்கிறேன், அது எப்படி 9 முள் 10 முள்ளா இருக்கு. நீங்கள் பாருங்க, ஒரே திருக்கையில் 4 முள் இருக்கு பாருங்க இருக்கா. இதே மாதிரி 8 முள் 10 முள்ளெல்லாம் பார்த்துருக்கேன். மச்சான் நீங்கள் 10 முள் பார்த்துருக்கீரா? அப்படிதான் சொல்லுவாங்க, பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க ஒரு வயசுக்கு ஒரு முள். இப்போ இந்த திருக்கைக்கு 4 வயசாச்சு. பெரிய அஞ்சாலை. ஓ ஓ ஓ ஓ ஓ அட்டியே பாரு, அவ்வளோ மக்களே. சூர மீனோட கூட்டம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் வருது பாருங்க. இடம் ஃபுல்லாக வருது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. மீன் வருதான் பாருங்க. மீன் வருதா மக்களே, மீன் வருதாம். அப்போ அஞ்சாலைன்னு நினைக்கிறேன். சின்ன மீன் தம்பி சொல்கிறப்ப அஞ்சாலை பாம்பு. மீனா காட்டெருமை வந்துருக்கு கடல் இருந்து. தூக்கு மச்சான், அந்த ஹெலிகாப்டரை தூக்கும். கை கிடச்சிதுன்னு வச்சுருங்களேன் மக்களே, அப்படியே கையை நறுக்கி எடுத்துருவான். மனுஷன் பல்லு மாதிரியே இருக்கு பாருங்க. காமிக்கிட்டா உங்களுக்கு இங்கே பாருங்க. மச்சான் வச்சிருக்கா மனுஷன் பல்லு, மனுஷன் உதடு மாதிரி வச்சிருக்கா. தூண்டி கயிறு கீறு எல்லாத்தையும் கடிச்சு வீசிடுவான். மோசமான பய சார், மோசமான பய. வெட்டிக்கிட்டு நிற்கும் சுத்து பிடிச்சி தூக்கி போடு மச்சான். சூப்பராக இருக்குல்ல மக்களே. கட கட கடன்னு அடிப்பாப்புல உடனே செத்துருவாப்புல. ஒரு பண்டாரி குட்டி ஈந்து தாவுக்குள்ள வருமே. அதுல தூக்கி தொங்கோடு மக்களே. கடலில் போட்டது மொத்தமே 800 தூண்டில். அதில் 400 தூண்டில வாங்கிட்டோம். மொத்தமே ஒரே ஒரு திருக்க, ஒரே ஒரு சின்ன மீன். என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய நட்டத்தை சந்திக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஓனர் மூஞ்சியை பார்க்குறீங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்க. ஓனரே இங்கே செத்து கிடக்குறாரு. என்னத்தை பார்த்து என்னத்தை இது பண்ணி போங்க மக்களே, போங்க. ரொம்ப சோகத்தை இருக்கு மக்களே. எந்த மட்டில் என்ன மீன் பிடிச்சது பாருங்க. குறைஞ்சபட்சம் 10 கிலோ சைஸ்ல இருந்து 50 கிலோ சைஸ் வரைக்கும் வரும். இங்கே காட்டல 1/2 கிலோட ஒரே ஒரு தம்பா வந்து. கட் பண்ணு, கட் பண்ணு, கட் பண்ணு,
கயிறு பாரில் இருக்கு. யார் கயிறை விழுந்து இருக்கி? வேற யாரோ கயிறு போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிற மக்களே. சுத்து போட்டு முடியாது, ரிவர்ஸா போடு. பாளைய கயிறு, பாளைய கயிறு. மக்களே, தூண்டில் கயிறை வாங்கிட்டு இருக்கும் போதே இன்ஜினில் உள்ள பிளக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பிளக்கோட வேலை என்னன்னா, பிளக்குனா நீங்கள் என்னதுன்னு கேட்பீங்க, சொல்லுறோம். இந்த பிளக்கோட வேலை என்னன்னா இன்ஜினுக்கு கரண்ட் எடுத்து கொடுக்கும். இந்த பிளக்கு இல்லைன்னா இன்ஜின் ஸ்டார்ட்டே ஆகாது. நம்ம பைக்கிலலாம் இருக்கும்ல பிளக்கு, அதே மாதிரி தான் இது நம்ம யமகா அவுட்போர்ட் இன்ஜினுக்கு பிளக்கு. மொத்தமே நீங்கள் அந்த எல்லா வீடியோலையும் பாருங்கள், இந்த ஒரு திருக்க மட்டும்தான் இருக்கும். இன்னும் அது உள்ள ஐஸில் போடவே இல்லை, வெளியவே தான் கிடக்கு. மொத்தமே இந்த ஒரு திருக்க இல்லை ஒரு சூறு, ஒரு சின்ன பண்டாரி குட்டி, இவ்வளோ தான் கிடக்கு. பாருங்க பசி கொடுமை. கை வலிக்குது, கை வலிக்குது மாமி. இந்த சோத்தை தின்னுட்டு வீசு போடுற காமி. இப்போ பசியில் சாப்பிட்ற மரியாதையாக போயிரு. இந்த வள்ளத்தில் நட்டத்தில் இருந்தாலும் எப்படி போனாலும் இந்த பையனுக்கு அக்கறையே இருக்காது மக்களே. உள்ள கிடையாது. அவர் வேற தான். அவர் வந்து பாவல், அப்ராசி, சீலா இந்த மாதிரி சாப்பிடாது. பொடி சாரெல்லாம் சாப்பிட மாட்டேன். சண்டா பொஞ்சி வா. என்ன நம்ம அப்படி ஒரு ஓகே. பசி கொடுமையில் இருக்க சத்தியமா வீடியோ வேண்டாம், இங்கே போங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்கம்மா. சரி மக்களே, உங்களுக்காக விரும்பி விரும்பி கேட்குறீங்கன்னா பாருங்க. இங்கே வாங்க மக்களே, இதுக்கு பேர் சாலை. கடனால இப்படி எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க எப்படி சாப்பிட்டு பாய். புடி புடி எடுத்து இந்த மீன் அது மேலே வச்சு அப்பா கெட்டுக்கு சாணியடி சரி. மோசமான சீலா பேத்தா அப்படியே கயிறுகளெல்லாம் அக்கக்கா வெட்டி வீசிடுவான். இங்கே பாருங்க, ஊதி அடைச்சிட்டு பாருங்க. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஊதிட்டா தொழில் இப்படி வருது. நான் தூக்கி தண்ணியில் போட்டால் ஓடிடுவான். போயிடுச்சு பாருங்க. அதாவது மக்களே, 3 கூட கயிறு வாங்கிட்டோம், அந்த ஒரு திருக்க தான். இப்போ தான் ஒரு நம்ம கைத்தை தவிர எல்லா பக்கம் மீன் வருதுல. அதுவும் மீன் இல்லை மக்களே. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நட்டத்தை சந்திக்க போறோம் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் வருது, அதுவும் செத்து பம்பா போச்சு, கதை முடிஞ்சு வடை போச்சு. திருப்பி விட அந்த மீன் அது எப்படி கடிச்சு எடுத்துருக்கு பாருங்க. பணம் போச்சா, பணம் போச்சா, போங்க. பணம் போச்சு, வடையும் போச்சு. எல்லாத்தையும் போட்டாளுங்க. காக்காட்டி கொத்த காய் சேர்ந்துச்சா இதுவரைக்கும் மக்களை கடலுக்கு வந்து ஒரு மீனோட போனதே கிடையாது. இன்னைக்கு ஒரே ஒரு மீன்.
அது வந்து பெரிய திருக்கு மீன் மட்டும்தான். இந்த மட்டில் வராத மீனெல்லாம் வந்திருக்கு. 1 கிலோ சைஸ், 1/2 கிலோ சைஸ் எல்லாம் வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 5 கிலோலேருந்து 50 கிலோ மீன் வரைக்கும் வர வேண்டிய தொழில். ஒரே ஒரு திருக்க மீனோட கரையை போகிறோம். அப்போ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். சாலை 10 சாலை எடுத்து வரல. வீட்டிலேருந்து வரோம். ஸ்கூட்டி கடையில் விட்டாங்க. ₹60